إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد எல்லாம் வல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக அல்ஹம்துலில்லாஹ். சலாமும் சலவாத்தும் எம் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், அவர்களை தொடர்ந்து வந்த தாபியூன்கள், தபா தாபீன்கள், நல்லோர்கள் எல்லோர் மீதிலும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் நேசம் என்கின்ற ஒன்றை இபாதத்தாக மாற்றி, அந்த நேசம் சில நேரங்களில் மனிதனை நரகிற்கு இட்டு செல்லும், அதே நேசம் சில நேரங்களில் மனிதர்களை சுவர்க்கத்திற்கு இட்டு செல்லும் என்பதாக இஸ்லாம் எங்களுக்கு பலவிதமான செய்திகளை சொல்லித் தருகிறது. நேசம் எந்த அளவுக்கு முக்கியமானது, இந்த நேசத்தை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்பது சம்பந்தமாக இந்த இடத்தில் சில விடயங்களை பார்க்கலாம் என ஆசைப்படுகிறேன். அல்லாஹு தஆலா நாளைக்கு மறுமையிலே எந்த ஒரு நிழலும் இல்லாத அந்த நாளில் 7 கூட்டத்தாருக்கு நிழல் கொடுப்பான் அப்படி என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதில் ஒரு கூட்டம் தஹாப்பா ஃபில்லாஹி வ தஃபர்ரகா அலைஹி, அல்லாஹுக்காக இந்த உலகத்தில் நேசம் கொண்டவர்களும் அல்லாஹுக்காக நேசம் கொண்டதில் வெறுப்படைந்தவர்களும், அதாவது அந்த நேசத்தை விட்டு விலகியவர்களுக்கும் அல்லாஹு தஆலா நாளைக்கு மறுமையிலே எந்த ஒரு நிழலும் அல்லாத அந்த நேரத்தில் நிழல் கொடுத்து கௌரவிப்பான் அப்படி என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ இந்த உலகத்தில் நாங்கள் ஒரு மனிதனை நேசித்தல் என்பது ஒரு இபாதத், ஒரு வணக்கம். அந்த நேசத்திலிருந்து நாங்கள் விடுபடுவது என்பதும் ஒரு வணக்கம். அல்லாஹு தஆலா ஒரு மனிதன் இன்னும் ஒரு மனிதனை நேசிக்க வேண்டும் என்பதை இபாதத்தாக ஆக்கி, அந்த நேசத்தை அதிகரிக்க செய்வதற்காக சில செயற்பாடுகளையும் வணக்கமாக ஆக்கியிருக்கிறார். நாங்கள் ஒரு மனிதனை நேசிக்க வேண்டும் என்றால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு மனிதன் எங்களை நேசிக்க வேண்டும் என்றால் அவர்களோடு நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் இஸ்லாம் எங்களுக்கு தெளிவாக சொல்லித் தருகிறது. ஏனென்றால் இந்த நேசம் என்பது எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படி என்றால், ஒரு தாய் கருவறையிலிருந்து ஒரு குழந்தையை நேசிப்பதனால்தான் இந்த உலகத்தில் என்னவித பிரச்சனைகள் என்னவித நோய்களையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு சக்தி அந்த கருவறை என்கின்ற அந்த நேரத்தில் வருகிறது. ஒரு குழந்தை பிறக்கிற பொழுது அந்த குழந்தையை பெற்றெடுக்கிற தாய் மரண தருவாய்க்கு சென்று வருகிறாள் அப்படி என்று சொல்வார்கள். அப்படியே ஒரு குழந்தையை பெற்ற அதே தாய், அதே வருத்தம் வரும், அதே நோய்கள் எங்களுக்கு பிடிக்கும், இதே கஷ்டம் வரும் என்று தெரிந்தும் கூட இரண்டாவது குழந்தையும் இரக்கத்தோடும் கருணையோடும் பாசத்தோடும் நேசத்தோடும் பெற்றெடுக்கிறாள். அதே மாதிரியாக மீண்டும் நடந்து 4-5 குழந்தைகளை பெற்றெடுக்கிறாள். எனக்கு நோய் வரும், எனக்கு சிக்கல் வரும், என்ற உடம்புக்கு பிரச்சனைகள் வரும் என்று தெரிந்தும் கூட
அந்த நேசம் என்பது அந்த நோயை விட மிகப்பெரியதொன்று ஆகிவிடுகிறது. அதே மாதிரியாக இன்றைய இளசுகளும் யுவதிகளும் இன்றைக்கு எங்கோ இருக்கிற இந்திய நாடக கலைஞர்கள் படத்தில் வரக்கூடிய நடிகன்மார்களை பார்த்து அதிலே கவர்ச்சி அடைகிறார்கள் என்றால், அவர்களை போன்று முடிவெட்டுகிறார்கள், அவர்களை போன்று ஆடை அணிகிறார்கள், அவர்களை போன்று நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் என்றால் அதுவும் ஒரு நேசம். அதனால் இஸ்லாம் நேசம் என்பதை ஒரு இபாதத்தாக மாற்றிருக்கு. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், இன் குன்தும் துஹிப்பூன் அல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹ்பிபுக்கும் அல்லாஹ். நபிகளாரை பார்த்து மனிதர்களுக்கு சொல்லுமாறு சொல்லுகிறான் அல்லாஹ், இன் குன்தும் துஹிப்பூன் அல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் ஃபத்தபிஊனி யுஹ்பிபுக்கும் அல்லாஹ், நபியாகிய என்னை நீங்கள் பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். அப்படி என்பதாக அல்லாஹ் சொல்லுமாறு குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அப்போ நேசம் என்பது ஒரு மனிதன் இன்னும் ஒரு மனிதன் மீது வைக்கிற பொழுது அவன் செய்கிற பிழைகளெல்லாம் சரியாக தருகிறது, அவன் செய்கிற அநாகரிகங்களெல்லாம் நாகரிகமாக தருகிறது, அவன் செய்கிற மடத்தனமான செயல்களெல்லாம் சரியான அழகான செயல்களாக தெரிந்து இன்றைக்கு ஒரு மனிதனை நேசித்து விட்டால், ஒரு நடிகனை நேசித்து விட்டால், ஒரு செலிபிரிட்டியை நேசித்து விட்டால் அவர்களை போன்று ஆடை அணிவது, அவர்களை போன்று நடந்து கொள்வது, அவர்கள் எதை செய்கிறார்களோ அதே போல நாங்களும் நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையிலும் ஆர்வத்திலும் இன்றைக்கு இளசுகளும் யுவதிகளும் இன்றைக்கு மார்க்கம் என்று பார்க்காமல், குடும்பம் என்று பார்க்காமல், எங்களுடைய கோத்திரங்கள் என்று பார்க்காமல், எங்களுடைய குடும்பத்தினுடைய கௌரவங்கள் என்று பார்க்காமல் காதல் என்ற வலையிலே சிக்கி அடுத்த ஒரு மார்க்கத்தில் இருக்கிற அடுத்த அந்நியனோடு ஓடுகிற ஒரு நிலை வந்துவிட்டது. அதனால் நாங்கள் எங்களுடைய குழந்தைகளுக்கு முதலாவது எங்களுக்கு யாரை நேசிக்க வேண்டும், யாரை நேசிக்கக்கூடாது, நேசம் என்றால் என்ன, இஸ்லாம் நேசத்தை பற்றி என்ன சொல்லுகிறது, ஒருவர் எங்களை நேசிக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நாங்கள் ஒருவரை நேசிக்க வேண்டுமாக இருந்தால் அவரை எப்படி நாங்கள் சூஸ் பண்ண வேண்டும் என்பதையெல்லாம் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தருவதை நாங்கள் படிக்க வேண்டும். எங்களுடைய குழந்தைகளுக்கு, எங்களுடைய பிள்ளைகளுக்கு, எங்களுடைய மனைவிகளுக்கு, எங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய கடமையில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாம் நேசிக்க வேண்டும் என்பதையும் சொல்லி நேசிப்பதற்கான வழிகளையும் சொல்லித் தருகிறது. ஒருவர் எங்களை நேசிக்க வேண்டுமாக இருந்தால், ஒருவர் எங்களோடு அன்பு பாராட்ட வேண்டும், நேசம் பாராட்ட வேண்டுமாக இருந்தால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்லித் தருகிறது. வெறுமனை நேசிக்க வேண்டும் என்று மட்டும் சொல்லல, நீங்கள் என்ன செய்தால் உங்களை அவர்கள் நேசிப்பார்கள், நீங்கள் அவர்களை நேசிப்பீர்கள். முதலாவது இஸ்லாம் சொல்லித் தருகிற சரியான அழகான ஒரு வழிகாட்டுதல், நாங்கள் அடுத்தவர்களை சந்திக்கின்ற பொழுது நடந்து கொள்கின்ற விதங்கள். 1000 கோபங்கள் இருக்கும், 1000 பிரச்சனைகள் இருக்கும், 1000 சிக்கல்கள் இருக்கும், மனதுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அவரை பற்றிய. ஆனால் அவரோடு பேசுகிற பொழுது நாங்கள் எப்படி பேச வேண்டும்? முதலாவது இஸ்லாம் சொல்லித் தருகிறது, ஒரு சகோதரனுடைய விடயத்தில் இன்னும் ஒரு சகோதரனுக்கு 5 கடமைகள் இருக்கிறது. ஒரு சகோதரன் இன்னும் ஒரு சகோதரனிடத்தை சந்தித்தால் முதலாவது சலாம் சொல்ல வேண்டும், சலாத்துக்கு பதில் சொல்ல வேண்டும். இஸ்லாம் சொல்லுது என்ன, அவன் எவ்வளவு பெரிய எதிரியாக இருக்கட்டும், அவன் என்ன வேண்டுமானாலும் எங்களுக்கு செய்திருக்கட்டும், அவன் முஸ்லீமாக இருந்தால், அவன் உன்னுடைய மதத்தில் இருப்பவனாக இருந்தால், அவன் அல்லாஹுவையும் அல்லாஹுவின் தூதரையும் ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதனாக இருந்தால் அவனுக்கு நீ சலாம் சொல்ல வேண்டும். அவன் சலாம் சொல்லால் அதற்கு மாறி பதில் சொல்ல வேண்டும். அதை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறதையும் இஸ்லாம் என்ன செய்து சொல்லித் தருகிறது. ரசூலுல்லாஹ் இன்னும் ஒரு ஹதீஸில் சொன்னாங்க, நீங்கள் உங்களுடைய சகோதரனை சிரித்த முகத்தோடு அணுகுவது, சிரித்த முகத்தோடு அவனை சந்திப்பது, அவனோடு சிரித்த முகத்தோடு பேசுவது என்பது சதகா அப்படி என்றார்கள். இஸ்லாம் நேசிக்க வேண்டும் என்பதை சொல்லி, நேசிப்பது இபாதத் அப்படி என்பதையும் சொல்லி, நீங்கள் நேசிக்கப்பட வேண்டும் அல்லது நீங்கள் நேசிக்க வேண்டும் என்றால் அவர்கள் எப்படி இருக்க வேண்டும், நீங்கள் எப்படி இருக்க வேண்டும், இது ரெண்டையும் சொல்லித்தருது. அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே பெரியதொரு உதாரணம். ரசூலுல்லாஹ் கிட்ட ஒருத்தர் வந்து
ரசூலுல்லாஹ்வினுடைய கழுத்தில் இருக்கிற அந்த சால்வையை பிடித்து இறுக்கி ஏதாவது தாருங்க அப்படின்னு கேட்குறார். ஏதாவது சதக்காவிலிருந்து ஏதாவது தாருங்க, ஜக்காத்தில் பொருட்கள்லேருந்து ஏதாவது எனக்கு தாருங்க அப்படின்னு கேட்ட பொழுது அவர் கடனை கேட்கல, சதக்காவினுடைய பொருளிலிருந்து எனக்கு தாருங்கள் அப்படி என்று கேட்ட உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மென்மையாக நடந்து கொண்டார்கள் அப்படின்னு செய்தியை பார்க்கலாம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மென்மையாக நடந்து கொள்வதில் பலவிதமான வரலாறுகள் நாங்கள் பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் முதலாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்து பயத்தில் ஓடியாராங்க. ஓடி வந்து ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட வந்து சொல்லாங்க, என்னை போத்துங்க, ஜம்மிலூனி என்னை போத்துங்க, பயமாக இருக்கிறது நடந்தது சொல்லாங்க. முதலாவது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொன்ன விஷயம், வல்லாஹி லா யஹ்ஸீக அல்லாஹு அபதா, அல்லாஹ் உங்களை ஒரு போதும் கேவலப்படுத்த மாட்டான், கைவிட மாட்டான், இதில் ஏதோ ஒரு நலவிருக்கும், பயப்பட வேண்டாம் அப்படி என்று ரசூலுல்லாஹ்விட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை பட்டியல் போட்டாங்க. நீங்கள் அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளை உங்களுடைய பிரச்சனைகளாக எடுக்கிறீர்கள், நீங்கள் அடுத்தவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்கிறீர்கள், குடும்ப உறவுகளோடு சேர்ந்து நடந்து கொள்கிறீர்கள், உங்களை ஒரு போதும் அல்லாஹ் கைவிட மாட்டான், பயப்பட வேண்டாம் அப்படின்னாங்க. அப்போ முதலாவது, ஒரு மனிதன் எங்களை நேசிக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் அவனை சந்திக்கிற பொழுது பேசுகிற விதமும், நாங்கள் அவனை சந்திக்கிற பொழுது நடந்து கொள்கிற விதங்களையும் பார்த்துத்தான் ஒரு மனிதன் நல்லவனா கெட்டவனா, நேசிக்கப்படக்கூடியவனா அல்லது வெறுக்கப்படக்கூடியவனா என்பதை மனிதர்கள் முடிவெடுப்பார்கள். அதனால தான் இஸ்லாம் என்பது, இஸ்லாம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, இந்த பேச்சு சம்பந்தமாக சொல்லுகிற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சாதாரணமாக சொல்லலை, ஈமானோடு சம்பந்தப்படுத்தி சொல்லாங்க. நீங்கள் பேசுகிற பொழுது எப்படி பேச வேண்டும் என்பதை சாதாரணமாக சொல்லிவிட்டு சென்றால் அது சாதாரணமான விஷயம். நீங்கள் இப்படி பேச வேணாம், இப்படி பேசுங்க அப்படி என்று சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் போயிருந்தால் வேற. ரசூலுல்லாஹ் முதலாவது, மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர், யாரெல்லாம் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் உண்மைக்குண்மையாக ஈமான் கொண்டவர்களாக இருக்கிறீர்களோ, ஃபல்யகுல் ஹைரன் அவு லியஸ்முத், நீங்கள் பேசினால் நல்லதை பேசுங்கள், நல்ல விதமாக பேசுங்கள். உங்களுக்கு பேச ஒன்றும் இல்லையா, வாய மூடி மௌனியாக இருங்கள் அப்படி என்பதாக என்ன செய்கிறது இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தருது. இந்த பேச்சு என்பது சீராக அமைஞ்சிட்டால், நாங்கள் ஒரு மனிதனோடு பேசுகிற பொழுது நல்ல விஷயத்தை, நல்ல முறையில், கெட்ட விஷயத்தை, அதாவது அவன்கிட்ட தவறுகளை சுட்டி காட்ட போகிறோம் அப்படி என்றாலும் அதற்கும் ஒரு முறை இருக்கிறது. அந்த முறையை நாங்கள் பயன்படுத்தி கொண்டோமாக இருந்தால், அதை பழக்கப்படுத்தி கொண்டோமாக இருந்தால், எங்களோடு பேசுகிறதுக்கு என்ன செய்வாங்க, மனுஷன் ஆசைப்படுவாங்க, எங்களோடு பேச வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். நாங்கள் சலாம் சொன்னால் விரும்பி பதில் சொல்லுவாங்க, எங்களோடு நின்று பேசுவாங்க. ஆனால் எங்கட சகோதர இடத்துல நின்று பேசுகிறண்டால் சுபஹானல்லாஹ், சில இடங்களில் போனால் இவன்கிட்ட பேசாமல் போகிறது எப்படி என்று யோசிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. எனவே முதலாவது இஸ்லாம் சொல்லித் தருகிற விஷயம், நேசிக்க வேண்டும், நேசிக்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் அடுத்த மனிதனோடு புன்முறுவலோடு பேச்சை ஆரம்பியுங்கள், சலாத்திலிருந்து ஆரம்பியுங்கள் என்பதை என்ன செய்கிறது எங்களுக்கு இஸ்லாம் சொல்லித் தருகிறது. அடுத்ததாக, நேசிக்கப்பட வேண்டுமாக இருந்தால், நாங்கள் நேசிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் நாங்கள் எல்லா மனிதனையும் என்னுடைய சகோதரன் அப்படின்னு நினைக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முஸ்லீம் என்றாலே அஹுல் முஸ்லீம், என்னுடைய சகோதரன், அவன் இன்னும் ஒரு மனிதனுக்கு அநியாயம் செய்ய மாட்டான், அநியாயமாக நடந்து கொள்ள மாட்டான் அப்படி என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கலாம். எனவே நிறைய விஷயங்களை சொல்லலாம். சகோதரத்துவத்தோடு நடந்து கொள்ள வேண்டும், நேசிக்கப்பட தகுதியான ஒரு மனிதனாக நானும் நீங்களும் நடந்து கொள்ளப்பட வேண்டுமாக இருந்தால் இந்த விடயங்களை நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். அதில் இஸ்லாம் சொல்லுகிற அடுத்த விடயம் என்னென்று சொன்னால், நாங்கள் மனிதர்களோடு சகோதரத்துவத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். உறவுகளை பிரிக்கக்கூடிய விடயங்களில் நாங்கள் மும்முரமாக நடந்து கொள்ளக்கூடாது. உறவுகளுக்கு மத்தியிலே கோல் மூட்டக்கூடியவர்களாக நாங்கள் இருந்துவிடக்கூடாது. ஒரு சகோதரன், ஒரு மனிதன் என்னிடத்தில் எதை விரும்ப வேண்டும், நான் அவரிடத்தில் எதை விரும்புகிறேனோ அதை நான் என்னிடத்தில் பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். என்னிடத்தில் நல்ல முறையில் ஒரு மனிதன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் விரும்புகிறேன்.
என்னிடத்தில் நல்ல முறையில் ஒரு மனிதன் பேச வேண்டும் என்பதை நான் விரும்புகிறேன். என்னுடைய விடயத்தில் நலவை மட்டும் நேசிக்க வேண்டும், யோசிக்க வேண்டும் என்பதை நான் விரும்புகிறேன் என்றால் நானும் அந்த மனிதனிடத்தில் நலவுகளை மட்டும் நேசிக்க வேண்டும், நலவுகளை மட்டும் யோசிக்க வேண்டும். என்னுடைய சகோதரன் எனக்கு நடக்கின்ற ஒன்று அவனுக்கு நடக்க வேண்டும் என்று யோசிக்க வேண்டும். எனக்கு எது நடக்கக்கூடாது என்று நான் யோசிக்கிறோனோ அது அவனுக்கு நடக்கக்கூடாது என்பதை யோசிக்க வேண்டும். அதனால தான் இஸ்லாம் பொறாமைப்படக்கூடாது என்பதை சொல்லித் தருது. நீங்கள் ஒருவருக்கொருவர் நீங்கள் பொறாமைப்பட்டு கொள்ளாதீர்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 2 விஷயத்துல தான் பொறாமை வரணும். அதில் உண்டு நன்மை செய்யக்கூடிய மனிதன். அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு என்ன செய்கிறான்? பொருளாதாரத்தை கொடுக்கிறான். பொருளாதாரத்திலிருந்து ஒரு மனிதன் அந்த மனிதன் செலவழித்து கொண்டிருக்கிறான் அல்லாஹ்வின் பாதையில். அவனுடைய விடயத்தில் பொறாமை வரலாம். அவன் நன்மை செய்கிறான் என்பதில் பொறாமை வரலாம். அவன் அதிகமாக செல்வம் வைத்திருக்கிறான், அவன் அதிகமாக செல்வத்தில் மூழ்கி இருக்கிறான், அதனால் பொறாமை வரக்கூடாது. நல்ல வாகனம் ஓடுகிறான், நல்ல விதமாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான், நல்ல பெரிய வசதி வாய்ப்போடு பெரிய மாடா மாளிகைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதனால் பொறாமை வந்துவிடக்கூடாது. இவைகளை எல்லாம் வைத்து கொண்டு அல்லாஹ்வின் பாதையில் செலவழிக்கிறான் என்பதில் பொறாமை கொள்ளுங்கள். அதிலே நீங்களும் முயற்சி செய்யுங்கள். எனவே இஸ்லாம் என்ன சொல்லித் தருகிறது? நீங்கள் அவனை யோசிக்கிற பொழுது அவனுடைய விடயத்தில் உங்களுக்கு எவைகளை நலவுகளாக நீங்கள் யோசிப்பீர்களோ அவைகளை அவனுக்கும் நலவுகளாக யோசியுங்கள். அவன் உங்களை நேசிப்பான், நீங்கள் அவனை நேசிப்பீர்கள். நீங்கள் அப்படி நேசித்தால், நீங்கள் அல்லாஹுவுக்காக ஒரு மனிதனை நேசித்தால், நீங்கள் அல்லாஹுவுக்காக ஒரு மனிதனை வெறுத்தால், நாளைக்கு மறுமையிலே அல்லாஹுடைய அந்த சிறப்பான ஒரு கூட்டத்தில் தஹாப்பா ஃபில்லாஹி வ தஃபர்ரகா அலைஹி, நேசம் கொண்டதன் காரணமாக அவன் அர்ஷுடைய நிழல் வழங்கப்பட்டு, நேசம் கொண்டதன் காரணமாக அவன் அர்ஷுடைய நிழல் வழங்கப்பட்டு நேசத்தை விட்டும் விலகியதற்காக. 2ம் கஷ்டம். அல்லாஹுவுக்காக ஒரு மனிதனை நேசிப்பதும் கஷ்டம். அப்படி நேசித்து விட்டால் அல்லாஹ் என்ன செய்கிறான்? அர்ஷுடைய நிழல் தருகிறான். அல்லாஹுக்காக நேசத்தை விட்டுவிட்டால் 10 வருஷமாக 15 வருஷமாக 20 வருஷமாக ஒருவனோடு நண்பனாக பழகி இருக்கிறோம், அவன் அல்லாஹுவுக்கு மாற்றம் செய்கிறான், பாவம் செய்கிறான், சிறுக்கு செய்கிறான், கொள்கையிலே வேறாக இருக்கிறான், அவனை அல்லாஹுவுக்காக வெறுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வெறுப்போமாக இருந்தால் இந்த வெறுப்புக்கும் அல்லாஹு தாலா என்ன செய்கிறான்? நாளைக்கு மறுமையினுடைய அரசுடைய நிழல் தருகிறான். அப்படி என்பதாக அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த அளவுக்கு இந்த நேசத்தை முக்கியத்துவப்படுத்தினார்கள் அப்படி என்றால் அவர்களுடைய நண்பர்கள் எல்லாரையும் சஹாபாக்கள் என்று அழைச்சாங்க. நண்பர்கள், என்னுடைய தோழர்கள், என்னுடைய நேசத்தில் என்னுடைய நேசத்திற்கு உள்ளானவர்கள் அப்படி என்பதாகத்தான் அழைச்சாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னுடைய சகோதரனை பற்றிய கெட்ட விடயங்களை என்னிடம் கொண்டு வர வேண்டாம், என்னுடைய சகோதரனை பற்றிய கெட்ட விடயங்களை என்னிடம் கொண்டு வர வேண்டாம். ஏனென்றால் அவனோடு பேசுகிற பொழுதோ அவனோடு நான் சந்திக்கிற பொழுதோ நல்ல மனதோடும் நல்ல முகத்தோடும் சிந்திப்பதை நான் ஆதரவிக்கிறேன். எனவே என்னிடத்தில் கெட்ட விடயங்களை கொண்டு வர வேண்டாம் அப்படி என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. ஆனால் நாங்கள் இன்றைக்கு ஒரு மனுஷன் கெட்ட விஷயம் வருமெண்டா அதை என்னென்று துருவி துருவி ஆராயிரும், அதை என்னென்று துருவி துருவி ஆராய்ஞ்சு அதில் என்ன இருக்குது என்ன இல்லைங்கிறதை ஆராய்ந்து முடித்து விடுகிறோம். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? நீங்கள் என்னுடைய சஹாபாக்களுடைய விடயத்தில் கெட்டவைகளை எனக்கு தெரியாத விஷயத்தை கொண்டு வர வேண்டாம் அப்படி என்றாங்க. எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் ஒரு மனிதர், ஒரு சஹாபி தோழர் வந்து, யார் ரசூலுல்லாஹ் நான் விபச்சாரம் செய்து விட்டேன் அப்படி என்ற உடனே ரசூலுல்லாஹ் திரும்பிடுறாங்க. ரசூலுல்லாஹ் திரும்பிடுறாங்க, கேட்க விரும்பல, திரும்பிடுறாங்க. திரும்பவும் சொல்லாங்க, நான் விபச்சாரம் செய்து விட்டேன் யார் ரசூலுல்லாஹ், எனக்கு தண்டனை தாருங்கள் என்ற உடனே திரும்பிடுறாங்க. நான் திரும்பவும் ரசூலுல்லாஹ்விடத்தில் அந்த சஹாபி தோழர் வந்து சொல்லுகிறார், யார் ரசூலுல்லாஹ் எனக்கு நான் விபச்சாரம் செய்து விட்டேன், ஹத்து நிறைவேற்றுங்கள் அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஏன் திரும்பினாங்க? என்னுடைய தோழர்கள் அவர்கள் செய்த பாவங்கள், அவர்கள் செய்த குறைபாடுகள், அவர்களிடத்தில் இருக்கிற பாவங்கள் எல்லாம் என்னிடத்தில் வந்துவிடக்கூடாது, எனக்கு அது தெரிந்துவிடக்கூடாது. அவர்களை நான் நல்ல முகத்தோடு நல்ல உள்ளத்தோடு அவர்களை முகம் கொடுக்க வேண்டும், அவர்களோடு பேச வேண்டும், அவர்களோடு பழக வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆதரவு வைத்தார்கள். அதுதான் உண்மையான நேசம்,
அதனால தான் ரசூலுல்லாஹ் நிறைய இடங்களில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய தோழர்களுக்கு ஏச வேண்டாம், என்னுடைய தோழர்களுடைய கெட்ட விடயங்களை கொண்டு வர வேண்டாம் அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. எனவே நேசம் என்பது இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய மிகப்பெரியதொரு இபாதத்துக்களில் ஒன்று. அந்த நேசம் தவறான ஒருவிடத்தில் சென்று விடுமாக இருந்தால், அந்த நேசம் நேசிக்கப்படக்கூடாத ஒருவரிடத்தில் நேசிக்கப்பட்டு விடுவோமாக இருந்தால், அல்லது நாங்கள் நேசித்து விடுவோமாக இருந்தால், அது எங்களுடைய கொள்கைகளை, எங்களுடைய மார்க்கத்தை, எங்களுடைய அடிப்படைகளை எல்லாம் மாற்றி இந்த உலகத்தில் ஒரு நரகவாதியாக, மார்க்கத்தை இழந்த மனிதனாக நாங்கள் மாறுவதற்கு காரணமாக அமைந்துவிடும். எனவே யாரை நேசிக்க வேண்டும், யாரை நேசிக்கக்கூடாது என்பதில் மிக கவனமாக இருக்க வேண்டும். இந்த நேசம் என்பது என்னையும் உங்களையும் சொர்க்கத்துக்கு அழைத்து செல்ல வேண்டுமே தவிர நரகத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு காரியமாக இருந்துவிடக்கூடாது. எனவே நேசம் சம்பந்தமாக நிறைய விஷயங்களை சொல்லலாம். குறிப்பிட்ட நேரத்துக்குள் குறிப்பிட்ட விடயங்களை சொல்ல வேண்டும் என்பதற்காக சில முக்கியமான விஷயங்களை சொல்லி இருக்கிறேன். எனவே நேசம் கொண்டு, நல்லடியார்களை நேசம் கொண்டு, அந்த நேசத்தினூடாக அல்லாஹ்வினுடைய நேசத்தை பெற்று, நாளை மறுமையிலே அரசனுடைய நிழல் பெற்று அந்த நல்லடியார்களின் கூட்டத்தில் சொர்க்கம் செல்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவாதி அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.